உரையாற்ற அன்புடன் வரவேற்கின்றோம். ஐயா, இந்திய நேரப்படி 7:25 மணி வரை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, மாக்கோளமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலினுடைய 5வது கவி வித்து முந்தியா மரம் முந்தியா என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாக கோழி பிறந்ததா இல்லை முட்டை முதலிலே வந்ததா என்ற ஒரு வேடிக்கையான கேள்வி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கேள்வியுடைய உட்பொருள் பரிணாமத்தை பற்றிய ஒரு தூண்டுதல் தான். எது முதலில் வந்திருக்க முடியும், முட்டையா கோழியா என்று சிந்தித்தால் என்ன விடை? ஏதோ ஒரு வகை பறவை, ஆண் பறவை ஒன்று, ஒரு பெண் பறவை, எண்ணம் இணைந்ததில் 1-2 முட்டைகள் வந்திருக்கும். வழக்கம் போல பெண் பறவை அந்த முட்டைகளை அடை காத்திருக்கும். அதுல ஒரு முட்டையிலிருந்து சேவல் என்ற ஒன்றும், இன்னொரு முட்டையிலிருந்து கோழி என்ற ஒரு இனமும் வந்திருக்கலாம். இப்படி ஒரு 2 வகை இனங்கள், ஆண் பெண் இனங்கள் சேர்ந்தால் ஒரு புதிய வகை இனம் வரும் என்பது கிராஸ் பிரீடிங் டெக்னாலஜி என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதன்படி ஒவ்வொரு ஜீவனும் ஒன்றிலிருந்து ஒன்று வருவது என்பது ஓரளவுக்கு நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனா கண்ணதாசன் கேட்பார், 1000 அம்மாக்கள் இப்போது, ஆதி அம்மா எப்போது அப்படிம்பார். அப்போ முதலில் தோன்றியது என்றதுதானே முக்கியமான ரகசியம். அப்படி வருகின்ற போது சாமி சொல்றாங்க, வித்தின்றி புல் பூண்டும் விதவிதமாம் உயிரினங்கள் சுத்த சுயமாயும் தோன்றும் வகை அறிந்தால் வித்தோ மரமோ எது முந்தி என்று விளக்கமும் பெற்ற வித்தகனாவான் அப்படின்றார். வித்தின்றி புல் பூண்டு, இது எப்படின்னா, காற்றடித்தால் மரம் அசையும். காற்றை கண்டது உண்டா? இல்ல. வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டது உண்டா? இல்ல. கடலின் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்ததுண்டா? இல்ல. நம் உடலுக்குள்ளேயே உள்ளம் உண்டு, உருவம் அதற்கு உண்டா? இல்லையே. இப்படி நம்முடைய புலன்களுக்கு எட்டாத மறைபொருளும் உண்டு என்பதற்கு இந்த கருத்துக்கள் ஒரு சிந்தனை தூண்டக்கூடியதாக இருக்கும். இதற்கு தெளிவான விளக்கம் என்ன என்றால், ஆதி பரம்பொருள் சிவம், அதிலிருந்து எல்லாம் வந்தது என்ற கருத்து எல்லா மதங்களும் ஏற்புடைய ஒரு கருத்து தான். இதுல சிறப்பாக பைபிளில் ஒரு கருத்து உண்டு. ஆதி ஆகமத்துல ஒரு நாள் தேவன் இந்த உலகை படைக்க விரும்பினார். அவ்வாறு இந்த பிரபஞ்சம் உண்டாயிற்று. 2ஆம் நாள் அதுல காற்று உலாவ கடவுது என்றார். அவ்வாறு காற்று உண்டானது. 3ஆம் நாள் அக்னி உருவாக கடவுது என்றார். அவ்வாறு நெருப்பு உண்டானது. 4ஆம் நாள் ஜலம் உருவாக கடவுது என்றார். அவ்வாறு நீர் பெருக்கெடுத்தது. 5ஆம் நாள், இதுதான் முக்கியமான வசனம், இறைவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுள் என்று ஆசீர்வதித்தார். 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். 7ஆம் நாள் ஓய்வு நாளாக அறிவித்தார்.
இப்ப 5ஆம் நாள் பாருங்க, பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும், பிறகு அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கிக் கொண்டு சுகித்திருக்கவும் கடவது என்று ஆசீர்வதித்தார். ஏதோ 2 வகை பறவையினுடைய சேர்க்கையினால் ஒரு முட்டை வந்தது. பல்வேறு ஜீவராசிகள் உருவாகும். பிறகு அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கிக் கொண்டு, பிறகு அந்த சேவலும் கோழி இணைந்தது. கோழியோ சேவலோ வந்தது. சரி, இப்ப கேள்வி என்ன? அந்த 2 பறவைகள் எங்கேருந்து வந்தது? இந்த கோழியோ சேவலோ வருவதற்கு மூலமாகிய அந்த 2 ஆண் பெண் பறவைகள் எங்கேருந்து வந்தன? அந்த கேள்விக்கு விடைதான் மகரிஷி சொல்றாரு. வித்தின்றி புல் பூண்டும் விதவிதமாய் உயிரினங்கள் சுத்த சுயமாயும் தோன்றும் வகை அறிந்தால். அது எப்படி தோன்ற முடியும்? வித்து இல்லாமல் வருமா அப்படின்னா சாத்தியமே இல்லை. ஒன்றுக்குள் ஒன்றாக உருவானது. அது ஒன்றில் ஒன்றாக கருவானது. ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது என்பார் கண்ணதாசன். அப்போ ஒன்றில் இருந்துதான் ஒன்று வர முடியுமே தவிர ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகாது. அது எப்படி என்பதுதான் பரிணாமத்தினுடைய ரகசியம். அது அதை சிந்தித்து பார்க்கின்ற போது சுத்த வெளி என்பதற்குள்ளாகவே 6 தன்மைகள் அடக்கம் பெற்றிருக்கின்றன. கிரிமேட்டிக், குவியரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இந்த 6 தன்மைகளும் அந்த ஸ்பேஸ் என்ற சுத்தவெளிக்குள்ளாக இருக்கின்றன. அதோட எழுச்சி தான் காட் பார்ட்டிகிள் என்ற இயக்கத்திற்கு வந்து பிறகு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வகையில எல்லாம் தரம் மாறி அதனுடைய கூட்டு சேர்க்கையில ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், H2O, பிறகு சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்தது. இதிலிருந்து எப்படி உயிர் தோன்றிருக்க முடியும்? புல்லு பூண்டுன்னு உயிர் வகைகள் எப்படி தோன்றிருக்க முடியும்? இதுதான் சரியான பிரேக் ஈவன் பாயிண்ட். விண் தான் உயிராக மாறியது. அச்சமில்லை, ஐயமில்லை, விண் உயிராம், இயல்பு சுழல் அலையதாம், மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது, மிக வியக்கத்தக்க அதன் படக்க நிலை மனமதே என்று மகரிஷி கவிதை சொல்வார். ஐயமில்லை, விண் உயிராம். சரி, எப்படி உயிராக மாறியது? விண்ணுக்கும் உயிருக்கும் பேதம் என்ன? பேதம் உண்டு நிச்சயமாக. ஆனால் எப்படி அந்த பேதம் தோன்றியது? எதனால் விண் உயிராக மாறியது என்று சிந்திக்கின்ற போதுதான் இந்த பூமி சார்ந்திருப்பது பால்வெளி மண்டலம், மில்கிவே கேலக்சி. அதுல 27 நட்சத்திர தொகுதியில் இருப்பதாக நம்முடைய வானிலை சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரங்களோடு இந்த 10,000 கோடி சூரிய குடும்பங்களே ஒன்று நாம் வாழ்கின்ற சூரிய குடும்பம், இந்த பூமி. இப்ப 3 அமைப்புகள். பூமி தோன்றிய போது நெபுல்லா, காற்றுக்கோளம். பிறகு ஒரு காலகட்டத்தில் அது நீர்க்கோளமாக மாறுகிறது. பிறகு ஒரு காலகட்டத்தில் அதற்குள்ளாகவே மண் தோன்றுகிறது. அதை தொடர்ந்து நீர்வாழ் ஜீவராசிகளே நிறைய தோன்றி வருகின்றன. அதன் பிறகுதான் நிலத்தின் மீது வாழ்கின்ற ஜீவன்கள் தோன்றுகின்றன. அப்போ எந்த காலகட்டத்தில் ஜீவன்கள் தோன்றிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போதுதான் இந்த பூமியின் பஞ்சபூத சேர்க்கையை சுவாமிஜி அவர்கள் தெய்வீக விகிதாச்சாரம் தோன்றிய போது ஜீவன்கள் தோன்றிருக்கும் என்று கருத்து சொல்றார். தி ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் பஞ்சபூதா. இந்த பஞ்சபூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரம் தோன்றிய போது பூமியில ஜீவன் என்ற தன்மை வந்திருக்கும். அதற்கு காரணம் என்ன என்றால், இப்ப நம்ம உடலிலே எடுத்துக்கொண்டா தாதுக்கள் 7 இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகம் காரணம் என்று நவகிரக தவத்துல சாமி சொல்றாங்க. ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க, பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு. அதே போல அந்த 27 நட்சத்திரங்களின் கணக்கு தான் ஒரு பெண்ணுடைய கருப்பை 27 நாட்களுக்கு ஒரு முறை விளக்காவதும், கருவுற்ற சிசு 27
10 சுழற்சி ஆகின்ற போது 270 டேஸ்ல வந்து பிரசவம் பிரசவம் ஏற்படுவதும், பிறகு 14 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் 27 குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருப்பதும், இவை எல்லாமே பார்க்கின்ற போது நட்சத்திரங்களின் தாக்கம் மிக அதிகம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ விண் எப்போ எந்த காலகட்டத்தில் எப்படி உயிராக மாறியிருக்கும் என்றால், ஏதோ ஒரு காலகட்டத்தில் விஞ்ஞானத்தாலேயோ தத்துவத்தாலேயோ அளக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் 27 நட்சத்திர சேர்க்கை முதல் காரணி, சூரிய குடும்பத்தின் நவகோள்களின் அலை வீழ்ச்சி 2வது காரணி, பூமியின் பஞ்சபூத சேர்க்கையின் தெய்வீக வீதாச்சாரம் 3வது காரணி, இவை 3ம் இணைந்ததனால் விண் உயிராக மாற்றம் பெற்றது. விண் பிளஸ் இந்த 3 கேரக்டர்ஸ் இணைகின்ற போது எனர்ஜி பார்ட்டிக்கல், லைஃப் எனர்ஜி பார்ட்டிக்கல் உயிராக மாறுகிறது. அப்படி தோன்றிய முதல் உயிர் ப்ளூ கிரீன் அல்கே என்கின்ற மைக்ரோ பாக்டீரியா. அதன் பிறகு மேல நீர்வாழ் தாவரங்களுக்கு பிறகு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய வருகின்ற போது இந்த பூமியின் மீது அந்த நட்சத்திரங்களுடைய அலைவீச்சு, நவகோளின் அலைவீச்சு, பூமி இருக்கின்ற பஞ்சபூத சேர்க்கை, அது இணைந்து இவை 3ம் இணைந்ததனாலேயே புல் பூண்டு தோன்றுகின்றன. புல்லுக்கு விதையே கிடையாது. எந்த இடத்துல இந்த சேர்க்கை குவிகிறதோ அங்கே புல் தோன்றிவிடும். பூண்டு என்பது வெங்காய குடும்பத்தை சார்ந்தது. அதுக்கு தனி விதை கிடையாது. வாழை மரத்துக்கு விதை கிடையாது. இவை எல்லாம் ஒன்றில் இருந்து ஒன்று தோன்றுபவை. அப்ப முதல் வெங்காயம், முதல் பூண்டு, முதல் தென்னை வாழை மரம் எங்கே வந்தது என்றால் 2 இனத்தின் சேர்க்கையினால் வந்தது. இப்படி அடி வாழை எப்படின்றாங்க, அது விதை கிடையாது. அடிவாழையிலிருந்து மீண்டும் ஒன்று தோன்றும். இப்படி வித்தின்றி புல் பூண்டும் விதவிதமாம் உயிரினங்கள், கிட்டத்தட்ட 72 லட்சம் ஜீவராசிகள், ஸ்பெசிஸ் என்று சொல்வார்கள் விஞ்ஞானத்துல. இவை எல்லாமே ஒன்று பஞ்சபூத சேர்க்கையினால் தானே தோன்றியதும் உண்டு. தோன்றியவற்றில் இருந்து 2 இனங்கள் இணைந்ததனால் புதிய இனம் வந்து தொடர்ந்து தழைத்ததும் உண்டு. அப்போ சுத்த சுயமாயும் தனக்கு ஒரு மூல ஜீவன் இல்லாமல் பஞ்சபூதங்களின், நவகோள்களின், நட்சத்திரங்களின் ஆற்றலை கொண்டே சுத்த சுயமாயும் தோன்றியவையும் உண்டு. உயிரினங்களும் தாவரங்களும் உண்டு. ஒன்றில் இருந்து ஒன்று பரிணமித்ததும் உண்டு. சுத்த சுயமாயும் தோன்றும் வகை அறிந்தால் வித்தோ மரமோ எது முந்தி என்று, எது முந்தி வந்திருக்க முடியும்? எந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றும் மாறாத நீதி. அது என்ன என்றால், வித்தோ மரமோ எது முந்தி என்று விளக்கமும் பெற்ற வித்தகனாவான். இந்த வித்தகன் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இறைவனுக்கு இந்திய தத்துவத்துல நிறைய பெயர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பெயருக்கும் தனித்தன்மை வாய்ந்த பொருள் உண்டு. அதுல சிறப்பாக 2 வார்த்தைகளை சொல்லலாம். ஏகாந்தன் என்றொரு வார்த்தை உண்டு, வித்தகன் என்று ஒரு பெயர் உண்டு. ஏகாந்தன் என்றால் ஏக் காந்தம். காந்தம் என்றால் 2 பண்புகள், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸ். இந்த மூலப்பொருளாகிய சுத்தவெளிக்கு ஏக் காந்தம், காந்தத்தின் ஒரு தன்மை மட்டுமே உண்டு. அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ற ஒற்றை ஆற்றல் தான் அதுவே திரும்பி வருகின்ற போது ரிபல்சிவ் ஃபோர்ஸ் என்று மறு கோணத்தை தொடுகிறது. எனவே அது காந்தத்தின் 2 பண்புகளாக வந்ததற்கு மூலம் காந்தத்தின் ஒரு பண்பாகிய ஈர்ப்பு சக்தி மட்டுமே இருந்த நிலை. அதுதான் ஸ்பேஸ் என்கிற சுத்தவெளி. அது ஏகாந்தன். 2வது, அந்த அலைகளே பஞ்சபூதங்களாச்சு. ஜீவன் வருகின்ற போது வித்து என்ற வார்த்தை ஜீவன்களில தான் வரும். உலகங்களின் ஈர்ப்பு உள் மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கரு மையம் கொண்டும் என்று மகர்ஷர் கவியில சொல்லுவாங்க.
அப்போ அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல் படி எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி உண்டு. ஆனா ஜீவன்களில் வருகின்ற போதுதான் அதுக்கு கருமையம் என்று சொல்கின்றோம். அந்த கருமையத்தோடு அனுபவங்கள் கலப்பொருகின்ற போது அந்த கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் டொமைன் இஸ் கால்ட் சீட், சோல், ஆத்மா. அப்போ அந்த கருமையத்தோடு அனுபவங்கள் கலந்த நிலைதான் ஆத்மாவாக சிறப்பிக்கப்படுகிறது. அதனால் அந்த வித்தகன் என்ற வார்த்தைக்கு பொருள் வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன். அது எப்படி அப்படின்னா, ஒரு அவரை விதை எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு. அந்த அவரை விதையை மண்ணுல போட்டோம்னா ஒரு 4-5 நாட்களில் ஒரு கேள்விக்குறியாக வருது. அந்த தளிருடைய நுனியில நாம போட்ட விதைகள் 2 பருப்பாக பிரிந்திருக்கும். உள்ளே மிக சிறிய தளிர் இலைகள் இருக்கும். பிறகு ஒரு 15 நாட்களுக்குள்ளாக ஒரு 6 அல்லது 8 இலைகள் வந்துவிடும். அந்த கீழே இருக்கின்ற பருப்பு உதிர்ந்து போயிடும். இப்ப அந்த பருப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பக்கங்களிலும் ஒரு லேசான குழிவு இருக்கும். அப்ப அந்த 2ம் இணைந்திருந்தால் அந்த அவரை விதையின் உள்பகுதி மையத்திலே ஒரு குழிவு, கேவிட்டி இருக்கிறது பார்க்கணும். இப்ப இந்த கேவிட்டி எம்டி ஸ்பேஸா அல்லது அதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வெறும் சூன்யம் அல்ல. எந்த தாய் செடியிலிருந்து இந்த விதை தோன்றியதோ அந்த தாய் செடியின் குணங்கள் அனைத்தும், வாழ்க்கை அனுபவங்கள் அனைத்தும் சுமந்திருக்கின்ற காந்த கருமையம். அது அந்த வேரோடு செடியோடு கலந்து போகும். இந்த வெளியே உதிர்ந்து போனது வெறும் பருப்பு. அது ரெடிமேட் ஃபுட் பேக்கெட். அதனால அந்த உணவு எடுத்துக்கொண்ட பிறகு அது காலியா போயிடும், கீழே விழுந்துடும். அப்போ அந்த அவரை விதைக்கு உள்ள அகமாக இருக்கு இல்லையா, இப்படி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த விதைக்குள் அகமாக வித்தாக இருப்பது இறைநிலையே, அந்த காந்த கருப்பொருளே. அதனோடு அந்தந்த ஜீவனின் அனுபவங்கள் கலக்கின்றன. கேரக்டரைஸ்டு மேக்னெட்டிக் டொமைன், அவ்வளவுதான். அதனால் அந்த வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் இறைவனே, வித்தகனே என்பது ஜீவன்கள் வருகின்ற போது இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அப்ப இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் வித்தோ மரமோ எது முந்தி என்று விளக்கமும் பெற்ற வித்தகனாவான். இதை அனுபவத்தில் அறிகின்ற போது இவனே தெய்வமாகவும் மாற்றம் பெறுகின்றான். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று வள்ளுவப்பிறந்தகை அதற்கு சான்று கூறுகிறார். இந்த கருத்துக்களை மேலும் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். Thank you, Ayya. Be blessed by the divine. Be blessed by the divine. Be blessed by the divine. My sincere pranam to all of you, those who are present here for today's meditation as well as this food for thought session. Now, in the last session, we said we'll be discussing about what is yoga and the 8 angas, the parts of Ashtanga Yoga today. So, first of all, the yoga is a word giving the meaning laya. Laya, or we can say layam. That is to get together, communion, becoming one, right? So the life force is the body. When it functions through the 5 senses, that is with the material world, it is called the mind. That every now and then we are just discussing only about that, right? So when the life forces gets in action with an object through the senses, it gets physical transformation into pressure, sound, light, taste, and smell according to the shape and the quality of the object. So by this process, certain quantity of the life force is consumed. When the mind shrinks within itself, the shrinking process or coming together of mind and life force is called laya. So, or we can call it as yoga here. So here the conception of life force is considerably reduced. The mind becomes apperceptive here. By concentration or by becoming one with the life force, we are coming from the periphery to the center, from the diversity to unity.
Here we will be affirming every reason. So now the same thing is insisted in Patanjali also. Let us see what is given in that. That physical exercise, which are otherwise called as yogasanas. Now, people are having slight confusions that yoga asanas and yogas. They just say yoga, and but they do only asanas. So we must get clear with that. So yoga asanas is also prescribed as part of yoga, right? In yoga, yoga asanas are there. As the exercise help in maintaining physical health, they are necessary for yoga practitioners. So the main aim of yoga is to develop the consciousness, but unless the physical body is in the healthy condition, development of the consciousness is not possible. Therefore, maintenance of the physical body comes first. So Patanjali also in the system of Ashtanga Yoga emphasizes the need of maintaining the body healthy or welfare of the body. Then that is the relationship between the body and the soul will be harmonious. The first four angas are the parts, that is yama, niyama, asana and pranayama, help to maintain the relationship between the body and the soul. In essence, they keep the body and mind in healthy condition. The next four rangas, that is the next four parts, Pratyagara, Dharana, Dhyana, and Samadhi, are to maintain the relationship between the soul and the universal being, and elevate the consciousness step by step to achieve the goal of self-realization. So let us all practice our exercises regularly as Swamiji has given it in the very simplest way where we get the fullest benefits, and then we do our meditations also to realize our own self or to achieve the goal of self-realization. Thank you one and all for giving me this lovable opportunity. Be blessed by the divine. Varika Vadamudan. Thank you all. Be blessed by the divine Amma. Thank you very much, Amma. Very clear definitions about asanas and yogas.